கைரில் மகதூபி அலைஹிமா நம்ம அல்லதீனவிலிருந்து பதிலாக கொடுத்தா பிரச்சனை இல்லை. அல்லதீனவிலிருந்து பதிலாக கொடுத்தா பிரச்சனை வராது, விளங்குதா? ஆனால் சிபத்தா கொடுத்தா பிரச்சனை வரும். சிபத்தா கொடுத்தா பிரச்சனை வரும். ஏன்னா கைரு, மிசிலு, ஜிஹாத்தே சித்து இவைகளையெல்லாம் இலாபத்து செஞ்சால் மாரிபாவை ஆகாது, பொது சட்டம். எப்படி? கைரு, மிசிலு, ஜிஹாத்தே சித்து 6 திசைகள், ஃபவுக்கு, தயத்து, விளங்குதா? அமாமு, வரா, எமீனு, ஷிமாலு, இதுக்கு ஜிஹாத்தே சித்துங்குவாங்க. இவைகளையெல்லாம் இலாபத்து செஞ்சால் என்ன செய்யாது? மாரிபாவாக ஆகாது. ஏன்னா தையின் கிடைக்காது. மேலேங்கிறது எல்லாமே மேலே தான், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அது மேலே, அது அங்கே தையின் ஆக மாட்டேங்குது, விளங்குதப்பா? அதே மாதிரி தாயத்துங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ கீழே போனால் தாத்தசரா வரைய போனால் அஞ்சே தான், இன்னும் தான் அது தாத்து தான். எமீனுங்கிறது என்ன இருக்குது? எவ்வளோ தூரம் போனாலும் எமீன் தான். இந்த சைட்டில் எவ்வளோ தூரம் போனாலும் தான் ஷிமால் தான், விளங்குதா? ஜிஹாத்தே சித்துலாம் என்ன செய்யாது? தையின் செய்யாது. அதுவே அது மாரிபாவை ஆகாது. மாரிபானாலே குறிப்பிடப்பட்டது தானே அர்த்தம். அது மாதிரி கைரும் மிசிலும் அப்படி தான், அது இலாபம் செஞ்சால் மாரிபாவாது. கைரும் மிசிலையும் இலாபம் செஞ்சால் என்ன இருக்குது? உன் போன்றவன். உன் போன்றவன்னா உன் போன்றவன் எவ்வளவோ பேர் இருக்கான். கைருக்கே உன் அல்லாதவன். உன் அல்லாதவன்னாலும் எவ்வளவோ பேர் இருக்கான், விளங்குச்சா? அதுவே இந்த கைரு, மிசிலு, ஜிஹாத்தே சித்து இவைகளெல்லாம் இலாபம் செஞ்சால் என்ன செய்யாதுங்க? மாரிபாவை ஆகாது. இப்போ கைருங்கிறது மகதூபி அலையின் பக்கம் இலாபம் செய்யப்பட்டிருக்கு. இலாபு செஞ்சாலும் செய்தால் அது மாரிபாவை ஆகாது, விளங்குதப்பா? அதுவே ஆகாத. அது எப்படி அல்லதீனவுக்கு சிபத்தா வந்துச்சு? ஏன்னா அல்லதீனவை நக்கிரா வைக்கிறது. அல்லதீனவை நக்கிரா வைக்கிறது. எப்படி அல்லதீன நக்கிரா வைக்கிறது? அல் சேர்க்கப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லி நக்கிரா வைக்கிடுவாங்க. நம்ம சொல்லியிருக்கோம், அல்லு 4 வகையான அல்லு இருக்குது. அல்லு எத்தனை வகையான அல்லு? அதே ஹாரிஜின்னு ஒரு அல்லு இருக்குது. அதே ஹாரிஜி என்ன ஒரு அல்லு இருக்குது, விளங்குதா? இது மாரிபா. அர்ரஜில் அந்த மனிதன் வந்தான், ஹாரிஜில் ஒருத்தன் இருப்பான், விளங்குதா? அது என்னது தான்? மாரிபா தான். அது தீனில் விளங்கி வச்சுருப்பான், அது நக்கிரா தான். அங்கே குலஹு தீபுன்னு வருதுல்லப்பா, அகாஃபு அங்கே குலஹு தீபு, அந்த ஓனாய் சாப்பிடுவதை நான் பயப்படுறேன். இது அகுதே தீனிங்குவாங்க. இந்த அலிப்லாம் என்னது? அது தீனி. அவங்க தீனில் விளங்கி வச்சுருக்காங்க, அது நக்கிரா தான். அது அது என்னது தான்? அது அதெல்லாம் நக்கிரா தான். அகாஃபு ஏக்குலஹு தீபுங்கிறாங்கல்லப்பா. யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அகாஃபு ஏக்குலஹு தீபு, அது இதில் உள்ள அலிப்லாம் என்னது? அது தீனிங்குவாங்க. அது தீனி நக்கிராதான். ஜின்சியத்தான அலிப்லாமும் நக்கிராதான். இஸ்திக்ராக்குடைய அலிப்லாமும் என்னது தான்? நக்கிராதான். அடைய விளைஞ்சுன்னா எல்லாத்தையும் எடுக்கும்ல, அது விளங்குச்சப்பா? எப்படி? அடைய விளைகின்ற அலிப்லாமெல்லாம் நக்கிராதான், அது எல்லாத்தையும் எடுத்துரும். ஜின்ஸு ஜின்சியத்தான அலிப்லாமும் என்னது தான்? நக்கிராதான். அது தீனியான அலிப்லாமும் என்னது தான்? நக்கிராதான். அதே ஹாரிஜியான அலிப்லாம் மட்டும்தான் என்ன இருக்குது? மாரிபா, விளங்குதா? என்னது? அதே அலிப்லாம் சேர்க்கப்பட்ட வார்த்தையை எப்படி சொல்லிச்சுமா நக்கிராவை ஆக்கிடுறோமோ அதுமாதிரி இந்த அல்லதீனையும் பிடிச்சி என்ன செஞ்சிட வேண்டியது? நக்கிராவை ஆக்கிட்டோம்னா கைரும் நக்கிரா தான், கைருல் மகதூபி அலையும் சிபத்துன்னு சொல்லிடலாம். ஒன்று இப்படி தேவில் செய்யணும். அல்லது அல்லதீன மாரிபா தானே, அது மௌசூல். மௌசூல்லாம் மாரிபா தான். கைரையும் மாரிபா வைக்கிறது, அது மகதூபி அலையும் பக்கம் இலாபம் செய்யப்பட்டிருக்குல்ல. ஏன்னா ஏன் நம்ம மிசிலு, கைரு, ஜிஹாத்தே சித்தையெல்லாம் இலாபம் செஞ்சால் ஏன் நம்ம மாரிபா கிடையாதுன்னு ஏன் சொல்கிறோம்னா தையின் ஏற்பட மாட்டேங்கிறதுனால தான், விளங்குச்சா? ஆனால் கைரில் மகதூபி அலையும்ல தையின் ஏற்படுது. மகதூபி அலைமுக்கு ஆப்போசிட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. மகதூபி அலைமுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? என்னது தான்? முன்னாம் அலையும். மகதூபி அலையும்னா கோபம் கொள்ளப்பட்டவர்கள், அதற்கு ஆப்போசிட் என்னது? முன்னாம் அலைஹி. அப்போ மகதூபி அலைஹிம்ங்கிறது இருக்குங்களே, அதுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் இருக்குது, அதான் முன்னாம் அலைஹிம். விளங்குச்சான்னு கேட்டேன். அது என்னவாயிரும்? அது மாரிபாவ் ஆயிருங்கிறாங்க.
இது மாதிரி விளங்குதப்பா. அலைக்க பில் ஹரக்கத்தி கைரி சுக்கூன் தையின் செய்வதை போல. அலைக்க பில் ஹரக்கத், ஹரக்கத்தை பற்றி பிடித்துக்கொள். அலைக்க பில் ஹரக்கத்தில் என்ன அர்த்தம்? ஹரக்கத்தை பற்றி பிடித்துக்கொள். கைரி சுக்கூன், சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை என்ன செஞ்சுக்கா? பற்றி பிடித்துக்கொள். இப்போ சுக்கூனுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் தான் இருக்குது, என்னது? ஹரக்கத் தான். அது தையின் செய்வதை போல என்ன செஞ்சிடும்? இந்த ரயில் மகதூபியாலையும் என்ன செஞ்சிடும்? தையின் செஞ்சிடுங்கிறாங்க. எடுத்து பார்த்து வைக்கிறது. அப்போ கைரில் மகதூபியாலையுமா அல்லதீனவுக்கு சிவத்தா கொடுத்துட்டோம்னா ரெண்டு தேவையில் ஒன்று அல்லதீனவை நக்கிரா வைக்கிறணும், கைரில் மகதூபியாலையும் நக்கிரா சிவத்தா வந்துடும். அல்லது அல்லதீன மாறிபா தானே அது மௌசூல். கைருங்கிறது இருக்க அது என்னதான்? அது மாறிபா. ஏன்னா அது ஒரே ஒரு ஆப்போசிட் தான் இருக்குது. மகதூபி அலைமுக்கு ஆப்போசிட் என்னது? முன்னாம் அலையும். அது ஒரே ஒரு ஆப்போசிட் இருக்கிறதுனால என்ன செஞ்சிடும்? அது தையின் செஞ்சிடும். அது கைரில் மகதூபி அலையும் என்னது தான்? சிபத்து தான். அது மாறிபா தான், அது சிபத்து. அல்லதீனவுக்கு ஒன்று சொல்லலாங்கிறாங்க. ரைட் தானப்பா? அதை தான் சொல்கிறாங்க பாரு. வதாலிக்க, இந்த சிவத்தா வருவது என்பது கைரில் மகதூபி அலைஹிம அல்லதீனவுக்கு சிவத்தாக்குவது என்பது அன்னமா யசிஉ, அது ஜாயிஸாகுவதெல்லாம் பிஹதி தய்வீலைனி, ரெண்டு தய்வீலில் ஒரு தய்வீலை கொண்டாருக்கும். தய்வீல் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? விளக்கம் கொடுத்து பேசுறது. தய்வீல் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? விளக்கம் கொடுத்து பேசுறது. அவ்வளவு அவ்விலு தய்வீல். அதுக்கு இப்படிங்க இப்படி சொல்லிடணுங்க. அல்லதீனவை வந்து என்ன செஞ்சிருங்க? நக்கிரா வாய்க்கிறங்க. அல்லதீனவை நக்கிரா வாய்க்கிறங்க. கைரில் மகதூபி அலைஹிம் சிவத்தா வந்துடும். எப்படி ஒரு வியாக்கியானம் கொடுக்குறது? அல்லது அல்லதீனம் மாறிபாதாங்க, கைரில் மகதூபி அலைஹிம் மாறிபாதான். அது தையின் செய்யும். ஏன்னா மகதூபி அலைஹிமுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் தான் இருக்குது. மகதூபி அலைஹிமுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட். மகதூபி அலைஹிம்னா கோபம் கொள்ளப்பட்டவர்கள். விளங்குங்க. அதுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் முன்னாம் அலைஹிம் இருக்குன்னு. இப்படி ரெண்டு தேவையில் ஒருத்தர் எப்படி வியாக்கியானம் சொல்லிடுறது? அதான் சொல்றாங்க. வதாலிக்க, இந்த கைரில் மகதூபி அலைஹிமை அல்லதீனவுக்கு சிவத்தா கொடுப்பது என்பது அன்னமாயசி, இடையில வரும்போது அன்னமான் படிக்கணும். அன்னமாயசி, அது சிஅத்தாகுவதெல்லாம், அது சரியாகுவதெல்லாம் பிஹதி தய்வீலைனி, ரெண்டு தய்வீலில் ரெண்டு வியாக்கியானத்தில் ஒன்றை கொண்டாயிருக்கும். என்ன? ஒன்று ஹிஜ்ராவுல் மௌசூலி, அல்லதீன என்ற மௌசூலை நடத்தாட்டுவதாக இருக்கும். மஜ்ரன் நக்கிரத்தி, நக்கீரா நடக்கும் இடத்தில் என்ன செய்வதா இருக்கும்? அல்லதீனவை பிடிச்சி என்ன செஞ்சிட வேண்டியது? நக்கீரான்ற வேண்டியது. எப்போ? இதா லம் யுக்ஸது பிஹி, இந்த அல்லதீனவை கொண்டு நாடப்படவில்லை என்றால், மஹூதுன், ஒரு குறிப்பிடப்பட்டவர்களை விளங்கப்பட்டவர்களை நாடப்படவில்லை என்றால், குறிப்பிடப்பட்டவங்களை நாடாதுன்னா மாறிப்பா. அல்லதீனவை கொண்டு குறிப்பிடப்பட்டவர்களாம் நாடுறதில்லை, பொதுவாக்கிறது. இதா லம் யுக்ஸது பிஹி, அந்த அல்லதீனவை கொண்டு நாடப்படவில்லை என்றால், மஹூதுன், ஒரு குறிப்பிடப்பட்ட விளங்கப்பட்டவர்களை நாடப்படவில்லை என்றால், நக்கீரா நடக்கும் இடத்தில் அந்த அல்லதீன என்ற மௌசூலை நடத்தாட்டுவதாக இருக்கும். எது மாதிரி? கல் முஹல்லா பில் லாமி ஃபி கௌலிஹி, அந்த கவிஞனுடைய சொல்லிலே அலிஃப் லாமை கொண்டு இணைக்கப்பட்ட வார்த்தையை போல. கல் முஹல்லானா இணைக்கப்பட்டது, ஆபரணம் அனுபவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கல் முஹல்லா பில் லாமி ஃபி கௌலிஹி, அந்த கவிஞனுடைய சொல்லிலே அலிஃப் லாமை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையை போல. என்ன சொல்லு? வலகது அமுர்ரு அலல் லஈமி யசுப்புனி, என்னை திட்டுகிற அர்ப்பணை நான் கடந்து செல்கிறேன். என்னை திட்டுகிற அர்ப்பணை, அந்த அர்ப்பணெலாம் சொல்லக்கூடாது. என்னை திட்டுற அர்ப்பேன். அதனால தான் யசுப்புனிங்கிற ஜும்லாவுக்கு சிவத்தா வருது. ஜும்லா சிவத்தா வந்தாலே நிற்கிறாதானே. வலகது அமுர்ரு அலல் லஈமி யசுப்புனி, என்னை திட்டுகிற அர்ப்பணை நான் என்ன செய்கிறேன்? கிடக்கிற மாதிரி கிடையாது, என்னை திட்டுறா இருப்பேன். மலைத்து, நான் போய்விடுகிறேன், நான் போய்விடுகிறேன். சும்மத்து குல்து, பிறகு நான் சொல்லுகிறேன், லா ஏனி, நீ என்னை அவன் நாடவில்லை என்று சொல்லுகிறேன். சும்மத்துன்னு படிக்கிறது. சும்மாவுடைய ஒரு லுகத்தில் கிராத்தில் சும்மத்துன்னு இருக்கு. சும்மா என்பது முஃப்ரதின் பக்கம் அத்துப்பச்சி வந்திருக்கு, சும்மாவை போடுவாங்க. விடுதலை கேட்டேன். ஜும்லாவில் அத்துப்பச்சி வரதுக்கு சும்மத்தை சொல்லுவாங்க. விளங்குதா?
ஏய் ஜானி ஜெய்துன் சும்மா அம்ருன், ஜானி ஜெய்துன் சும்மா அம்ருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அம்ரு வந்தான். இப்போ முஃபரது தானே இதை அதுப்பு செய்கிறோம். ஜானி ஜெய்துன், ஜெய்தி என்னிடத்தில் வந்தான். சும்மா அம்ருன் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சான், அம்ரு வந்தான். இது முஃபரதில் அத்துப்பு செய்யறதுக்கு சும்மா கொண்டு வருவாங்க. ஜும்லாவில் அத்துப்பு செய்யறதுக்கு என்ன செய்வாங்க, சும்மத்தை கொண்டு வருவாங்க. இப்போ மலைத்து என்ற ஜும்லாவில், மலைத்துங்கிற ஜும்லா தானே, ஃபேல் தூங்கிறது வாயில், குல் தூங்கிறது ஜும்லா தான். நான் சொன்னேன்னு ஜும்லா ஆயிடுச்சுல, ஃபேல் வாயில் ஆயிடுச்சு. இப்போ குல் தூ என்ற ஜும்லாவை மலைத்து என்ற ஜும்லாவில் அத்துப்பு செய்கிறோம். அப்போ எப்படி சொல்லிடுவாங்களா, சும்மத்துன்னு சொல்லலாம். சும்மத்தும் அத்துடைய எழுத்து தான். ரூஃபு அத்துஃபின் அல் வஃபா, ரூஃபு அத்துஃபின் அவ்வபல் தாவஃபா வவும் வலாக்கின் சும்மம் இன் மாவலா. அத்துடைய எழுத்து 10 எழுத்து சொல்கிறாங்க. அதில் சும்மா தான் இருக்குது, சும்மத்தும் இருக்குது. முஃபரதில் அத்துப்பு செய்கிறதுக்கு சும்ம, ஜும்லாவில் அத்துப்பு செய்கிறதுக்கு சும்மத்துவை கொண்டு வருவாங்க. ஏற்றுனுங்க. இப்போ மலைத்து நான் பேசாமல் போயிடுறேன், சும்மத்து குல்துபில் நான் சொல்கிறேன், லா ஏ நீ என்ன அவன் ஆடலைன்னு சொல்கிறேன். அப்போ என்னை திட்டுகிற அற்பன். இப்போ அல்லையுமில் அலிஃப்லாம் இருக்கு, அல்லையுமில் என்ன இருக்குதே, ஆனால் அது ஒரு மஹூதை நாடப்படலை, ஒரு குறிப்பிடப்பட்ட ஆளை என்ன செய்யப்படலைங்க, திட்டுறா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அல்லையும் என்ற அலிஃப்லாம் உள்ள வார்த்தை இங்கே நக்கிராவா வந்திருக்கிறதோ அதே போல் சிரா தல்லதீன அல்லதீனங்கிறது எனக்கு மஹூது கிடையாது, குறிப்பிடப்பட்ட ஆளை என்ன செய்யலை, நாடலை. அவே அல்லதீன நக்கிரா தான். விளங்குதப்பா. இன்னொரு கவியும் கொண்டு வர்றாங்க. கவுலி இன்னும் அந்த அரபியுடைய சொல்லை போல இன்னி ல அமுர்ரு அலர் ரஜிலி மிசிலிக்க, பத்தியலங்க, உன் போன்ற மனிதனை நான் கடக்கிறேன். பொய்யுக்குறி மினியா போது என்னை அவன் கண்ணியப்படுத்துறான் பாரு. அலர் ரஜிலி மிசிலிக்கேன்னு வருது பாரு. அலர் ரஜிலுங்கிறது அலிஃப்லாம் உள்ள வார்த்தையா இருக்கு, மிசிலிக்கேங்கிறது சிபத்து. மிசிலையெல்லாம் இலாபு செஞ்சு என்ன செய்யாது, மாதிரி ஆகாது. ரயிறு மிசிலு ஜியாதே சித்து. விளங்குதப்பா. இவையெல்லாம் இலாபு செஞ்சு என்ன செய்யாது, மாரி பாவா ஆகாது. என்ன மிசிலிக்கேங்கிறது அர்ரஜிலுங்கிறதுக்கு மாரி பாவா சிபத்தா வந்திருக்க ஏங்க. அர்ரஜிலே வந்து இந்த இடத்துல என்னதுதான் அது, அது தீனி, அவே நக்கிரா தான். அதே மிசிலிக்கவும் அதுக்கு சிவத்தா வந்துடும், அதுவும் நக்கிரா தான். எழுதுனப்பா, படிக்கிறது விளங்குதப்பா. இன்னில அமுர்ரு அல்ல ரஜிலி மிசிலிக்க, உன் போன்ற மனிதனை நான் என்ன செஞ்சேன், கடந்தேன் போய் குருமினி நம்ம கண்ணியப்படுத்தினான். இப்போ மிசிலிக்கங்கிறது அர்ரஜிலி என்ற அலிஃப்லாம் உள்ள வார்த்தைக்கு சிவத்தா வந்திருக்கு. ஏன்னா அர்ரஜில் நக்கிரா தான், அது அகன தீனி அந்த அலிஃப்லாம். சரி, அப்போ ஒன்று தம்பி ரயிரை பிடிச்சி அல்லதீனவுக்கு சிவத்தாக்குறது, அல்லதீனவை நக்கிரா வைக்கிறது. ஏன்னா அது கைர மஹூதா இருக்குது, விளங்கப்படாதா இருக்குங்கிறதுனால ஒரு தேவையில். இன்னொன்று கைரை பிடிச்சி மாரிபா வைக்கிறது. அல்லதீனா ஏற்கனவே மாரிபா தானே, மௌசூல் மாரிபா. கைரை பிடிச்சி என்ன செஞ்சிருது, மாரிபா மகதிபு அலைவுங்கிறது மாரிபான் பக்கம் தானே இலாபம் செய்யப்பட்டிருக்கே, அலிஃப்லாம் உள்ள வார்த்தையின் பக்கம். எடுத்தனப்பா. என்ன மௌதூபி அலைமுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் தான் இருக்குது. நம்ம ஏன் ரயிறு மிசில்லாம் இலாப் செஞ்சால் மாரிபாவை ஆவாதுன்னு சொல்கிறோம், அது தையின் கிடைக்க மாட்டேங்குங்கிறதுனால. ஆனால் மௌதூபி அலைமுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் தான் உண்டு, உண்ணாம அலைகி மட்டும்தான். அதுவே அது அங்கே தையின் ஆயிரும், அது குறிப்பாயிரும். அவு ஜஅலு கைரின், கைரை ஆக்குவதா இருக்கும், மஅரிஃபத்தன் மஅரிஃபாவை ஆக்குவதா இருக்கும். பில் இலாபத்தி கைரில் மகதூபி அல் மகதூபி அலைஹிம் பக்கத்தில் இலாப செய்யப்பட்ட கைரை இலாபத்தை கொண்டு மஅரிஃபாவாக்குவதா இருக்கும் கைரை. ரெண்டாவது தஅவீல் ஜஅலு கைரின், கைரை ஆக்குவதா இருக்கும், மஅரிஃபத்தன் மஅரிஃபாவாக்குவதா இருக்கும். பில் இலாபத்தை கொண்டு மஅரிஃபாவாக்குவதா இருக்கும். இதனால் அன்னஹு அந்த கைர் என்பது உலீஃப, அது இலாபத்து செய்யப்பட்டிருக்குது. இலாம் ஆலஹு லித்துன் வாஹிதுன், ஒரே ஒரு லித்து அதற்கு இருக்குமே, ஒரே ஒரு முரண் அதற்கு இருக்குமே, ஒரே ஒரு முரண் அதற்கு இருக்குமே, அந்த ஒன்றின் பக்கம் அது இலாபத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இலாபத்தை கொண்டு கைரை மஅரிஃபாவாக்குவதாக இருக்கும். அது ஒரே ஒரு லித்து தானே இருக்கே. மௌதூபி அலைஹிமுக்கு என்ன செய்யுது, முன்னாமு அலைஹிம் என்ற ஒன்று தான் இருக்குது. வகுவாக தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு லித்து என்னால் முன்னாமு அலைஹிமா இருக்கும். மகதூபி அலைஹிம் என்றால் கோபம் கொள்ளப்பட்டவர்கள், முன்னாமு அலைஹிம்னா
நியாமத்து செய்யப்பட்டவர்கள், அதுக்கு ஒரு லித்து இருக்குது. அதே மாதிரி ஆயிடுச்சு கயிறுங்கிறது. எடுத்தனப்பா. அதே ஃபையத்த ஐயனு கயிறு மகதூபி அலைஹிம் என்பது குறிப்பாகிவிடும். ஃபையத்த ஐயனு ஃபையத்த ஐயனு ஐயுனல் ஹரக்கத்தி மின் கைரி சுக்கூன். சொல்லுப்பா, சுக்கூன் அல்லாத ஹரக்கத்து தயின் செய்வதை போல தயின் செஞ்சிடும். எப்படி தானப்பா? ஃபையத்த ஐயனு ஏப்பா ஃபையத்த ஐயனு ஐயுனுல் ஹரக்கத்தின் படி ஃபையத்த ஐயனு ஐயுனுல் ஹரக்கத்தி ஹரக்கத்து குறிப்பாகுவதை போல மின் கைரி சுக்கூன் சுக்கூன் அல்லாத ஹரக்கத்து குறிப்பாகுவதை போல குறிப்பாகிவிடும். கீழே போட்டிருக்கு பாரு, அலைக்க பில் ஹரக்கத்தி கைரி சுக்கூன். தையனங்கிறது லாசிமு. என்னதுப்பா? தையனங்கிறது என்ன இருக்குது? அவே தையனுங்கிறது அதுக்கு ஃபாயில் தான். தையனு தையுனுல் ஹரக்கத்தி மின் கைரி சுக்கூன் சுக்கூன் அல்லாத ஹரக்கத்து தையினாவதை போல தைவினாயிரும். அலைக்க பில் ஹரக்கத்தி கைரி சுக்கூன் இருக்குல்ல, பக்கையில் போட்டிருக்கு பாரு. அலைக்க பில் ஹரக்கத்தி அசைவதை பற்றி பிடித்துக்கொள், கைரி சுக்கூன் சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை பற்றி பிடித்துக்கொள். இப்போ ஹரக்கத்துக்கு சுக்கூனுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் ஹரக்கத்து, அதுவே அது குறிப்பாயிரும். எடுத்தானப்பா? சரிப்பா, முடிஞ்சு போச்சு. இப்போ கைரில் மகதூபி அலைஹிம் பதிலாக கொடுக்கலாம், அதுக்கு பேசி முடிச்சிட்டோம். அதுக்கிட்ட சிவத்தாக கொடுக்கலாம், அப்போ பிரச்சனை வருது, அதுலேயும் நம்ம என்ன செஞ்சோம், விளக்கம் கொடுத்துட்டோம். இப்போ சொல்கிறாங்க கைரில் மகதூபி அலைஹிமுக்கு ஜர்ரில் இருக்க, கைரில் மகதூபி அலைஹிமுக்கு ஜர்ரு இருக்கு. பா சிரா அல்லதீனவுக்கு ஜர்ரு தானே, சிரா தல்லதீன சிரா த அது முலாப் தானே. ஈதினா எங்களுக்கு நேர்வழி காட்டு, சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல் முஸ்தகீம் நேர்வழி காட்டு. அதாவது சிராத் அல்லதீன நம் தலையும் யாருக்கு அருள்பாலித்தாக உங்களுடைய வழியை காப்பது. சிராத்துங்கிறது முலாஃபு, அல்லதீன்கிறது முலாஃப் இலகி தானே. இப்போ கைரின்னு படிக்கிறோம். எடுத்தானப்பா? பதிலாக இருந்தாலும் கைரி தான். முதல் மினுக்குள்ள யாராவது தானே பதிலுக்கு வரும். கைரன்னு படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? கைரல் மக்தூபி அலைஹிம். அதுக்கு 3 வகையான தர்க்கீப் சொல்கிறாங்க நஸ்பு செஞ்சு படிக்கிறதுக்கு. ஒன்று அது ஹாலாக்கு, யாருக்கு அருள்பாலித்தாயோ உடைய வழியை காமி. கைரல் மக்தூபி அலைஹிம் அவர்களுமோ கோபம் கொள்ளப்படாதவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே ஆலா கொடுக்கிறது. அல்லது ஐனி என்ற ஃபேலுக்கு அது மஃபூலாக்குறது. 2வது தர்க்கீபு. தம்பி, யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ உடைய வழியை காமி. ஐனி கைரல் மக்தூபி அலைஹிம், யார் மீது கோபம் கொள்ளப்படவில்லையோ அவர்களை நான் நாடுகிறேன். பா ஏய் என்ன இருக்குது? ஐனி ஐனிக்கு கைரல் மக்தூபி அலைங்கிறது மஃபூல் என்ற வேண்டியது. 2 திருக்கி வச்சா. 3வது அது இஸ்திஸ்னா வாக்கிறது. 3வது என்னது? இஸ்திஸ்னா. நம்ம இதாச்செல்லாம் ஓதிருக்கிறோம். இல்லாங்கிறது அருபு இஸ்திஸ்னா. சவா சிவா கைரு இது அது இஸ்மு இஸ்திஸ்னா. அதெல்லாம் இஸ்திஸ்னா செய்யக்கூடிய வார்த்தைகள் இஸ்மு அது. அப்போ சிராத் அல்லதீனவை வந்து இந்த அல்லதீனவில் வந்து 2 கபீலாவையும் எடுத்துக்கிடும். யார்? மூமின்களையும் எடுக்கும், காபிர்களையும் எடுக்கும். காபிர்களுக்கு நியமத்து செஞ்சிருக்கான்ல, துனியவை தான் நியமத்துகளை செஞ்சிருக்கான். யாருக்கு நீ அல்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காமி. இங்கே மூமின்களும் காபிர்களும் 2 பேரும் வந்துடுவாங்க. ஆனால் கைரல் மக்தூபி அலைஹிம் எவர்கள் மீது கோபம் கொள்ளப்பட்டிருக்கிறோ அவர்களை தவிர. இப்போ காபிர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நியமத்தை கொடுக்குறான், ஆனால் அது கோபத்தோடு கொடுக்கறது, அது பொருந்தி கொடுக்கறது இல்லை. என் நியமத்துக்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறியே அதுக்கிட்டே கொடுக்குறான். விளைஞ்சப்பா திட்டிக்கிட்டே கொடுக்கறது, கோபுரக்கிட்டே கொடுக்கறது. செல்வங்களை வசதி வாய்ப்புகளை காபிர்களுக்கு துனியாவுடைய நியமத்துக்களை கொடுக்குறான், அது கோபத்தோடு கொடுக்குறான். அதுவே சில யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அங்கும் போது அல்லதீனோட 2 பேரும் வர்றாங்க. மூமின்களும் வர்றாங்க, காபிர்களும் வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மூமின்களும் வர்றாங்க, காபிர்களும் வர்றாங்க. அதில் காபிர்களை இஸ்திஸ்னா செஞ்சிடறது. இவர்கள் மீது கோபம் கொள்ளப்பட்டு அவங்க அந்த காபிர்களுடைய வழி அல்ல. விளங்குதப்பா? அப்போ நசபு அந்த கயிறுக்கு வந்து நசபு செய்யறதுக்கு 3 தர்க்கீபு. ஒன்று அதை ஹாலா கொடுக்கணும், அல்லது ஐனிக்கு மஃபூல் ஆக்கணும், அல்லது கயிறவை பிடிச்சி என்ன செய்யணும், இஸ்மி இஸ்திஸ்னான்றணும். எடுத்தானே? அதான் சொல்கிறாங்க. وَقُرِيَ غَيْرَ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ. அப்படி தானேப்பா? என்ன படிக்கிறது ரைட் தானே? என்னப்பா?
அதான் வன் அபி கசீர் அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நஸ்புஹு அதற்கு நஸ்பை அறிவிக்கிறதா கைருக்கு நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருவியும் சொல்லணும்பா, மருவியும் அபி கசீர் அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நஸ்புஹு அதற்கு நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கு, கைருக்கு நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அலல் ஆலி ஆலின் பரார் நஸ்பை என்ன செய்யப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனில் ஹாலின் பராரம் அலல் ஹாலின் அர்த்தம் ஹாலின் பராரம் நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்குதானே. அபி கசீர் அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொட்டும் கைருக்கு நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அலல் ஹாலி ஹாலின் பரார் நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனில் லமீரில் மஜ்ரூரி மஜ்ரூரான லமீரை தொட்டும் லமீர் மஜ்ரூரான கைரில் மக்தூபி எவ்வளவுப்பா எதுல இருந்து அண்ணாம்த அலைஹிம் அண்ணாம்த அலைஹிம் இருக்குல்ல, அது இல்லைடா. அதான் 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 ஆமாம், அண்ணாம்த அலைஹிம் இருக்குல்ல, அந்த அலைஹிம்ல இருந்து என்ன இருக்குது, ஹாலாக்கிறது. ரைட் தான். ஆமாம், அண்ணாம்த அலைஹிம் இருக்குங்களாங்க, அந்த அலைஹிம்ல இருந்து ஹாலாக்கிறது உள்ள அண்ணாம்தங்கிறது ஆமில் அப்படி சொல்லிடணும். ரைட் தானேங்க. சரி, அப்போ அனில் லமீரில் மஜ்ரூரி அண்ணாம்த அலைஹிம் இருக்குல்ல, அந்த அலைஹிமினுடைய லமீரை தொட்டும் ஆலின் பரார் நசுபை அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ வல்ல ஆமீலோ அந்த ஹாலில் அமல் செய்யக்கூடிய ஆமீல் எது, அன்னம்த என்னவா இருக்குங்க, அன்னம்தவா இருக்கும். அன்னம்த ஆமீல் அலைஹிம் இந்த ஹும் இருக்குல்ல, அது வந்து துல்ஹாலு கைரல் மக்தூபி அலைங்கிறது ஹாலு. கேட்டுதானப்பா, இதான் அர்த்தம் வைக்கிற ரைட்டா. அப்போ அலைஹிமில் உள்ள லமீரை தொட்டும் ஆலின் பரார் நசுபை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வல் ஆமீலோ அன்னம்த அலைஹி அன்னம்த, அப்போ ஆமீல அன்னம்தவா இருக்கும். அது மஜ்ரூரா லமீர் தானே அன்னம்த அலைஹிம்ங்கிறது. அதுலால் ஆனால் மஹலுல இருக்கு நசுபு இருக்கு. மஹலுல என்ன இருக்கு அதுக்கு, ஏன்னா அது அன்னம்தவுக்கு வந்து மஃபூல் அதிகி. அல்லது அவுபி இலுமாரி ஐனி ஐனியை மறைப்பதை கொண்டு நஸ்பை அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கப்பட்டிருக்கு. தம்பி, அண்ணாம்தாலிங்க யாருக்கு அருள் அளித்தாயோ அவனுடைய வழியை காட்டு. ஐனி கைரல் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது கோபம் கொள்ளப்படவில்லையோ அவர்களை நான் என்ன செய்கிறேன், நாடுறேன்னு வந்துடும். எடுத்தனப்பா. சரி, அப்போ ஐனியை மறைப்பதை கொண்டு ஐனிக்கு மஃபூலுன்னு சொல்லி ஒன்று கைரவன். அல்லது அவர்கள் இஸ்திஸ்னாயி இஸ்திஸ்னாவை கொண்டு நசபா இருக்கும். கைரங்கிறது இஸ்மி இஸ்திஸ்னா, கைரங்கிறது இஸ்மி இஸ்திஸ்னா. எப்போ இன் ஃபுஸ்ஸிர நிஅமு நிஅமுக்கு தஃப்சீர் செய்யப்பட்டால் பிமா யஉம்முல் கபீலத்தைனி ரெண்டு கபீலாவையும் அடைவளவதை கொண்டு தஃப்சீர் செய்யப்பட்டால். அங்கே மூமின்கள் காபிர்கள் ரெண்டு பேரும், மூமின்களுக்கு உகரவியத்தான் நியமத்தையும் செய்கிறான், துனியவித்தான் நியமத்தையும் செய்கிறான். காபிர்களுக்கு துனியவித்தான் நியமத்தை மட்டும் செய்கிறான். ஆனால் மஹ்தூபி அலைஹிம் தான் அவங்க யார் தான் அது. அப்போ அவுபில் இஸ்திஸ்னா இஸ்திஸ்னாவை கொண்டா இருக்கும் நசபு. எப்போ இன் ஃபுஸ்ஸிர நிஅமு நியமுக்கு தஃப்சீர் செய்யப்பட்டால் பிமா யஉம்முல் கபீலத்தைனி ரெண்டு கபீலாவையும் அடைவளவதை கொண்டு நியமுக்கு தஃப்சீர் செய்யப்பட்டால் இஸ்திஸ்னாவின் பிரகாரம் நஸ்பை அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முடிஞ்சு போச்சா? இப்போ நஸ்புக்கு விளக்கம் சொல்லி முடிச்சிட்டாங்க. கைரவுக்கு நஸ்பும் செய்யலாம், அது ஆலின் பிரகாரமோ அல்லது ஐனிக்கு மஃபூல் பிரகாரமோ அல்லது இஸ்திஸ்னா பிரகாரமோ நஸ்பு செய்யுது. அடுத்து இப்போ கலபுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. கலபுன்னா என்ன, பழி வாங்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படி வேகப்படுறது, கொதிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் கோவப்படுறான்னு வருது. கோபம் கொள்ளப்பட்டவர்கள்லாம் வருது இல்லை. மன் கத்தல மூமினன் முத்தம்மீதன் ஜஸாவுஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா வகதிபல்லாஹு அலைஹிலாம் வருது. அல்லாஹ் கோவப்படுறான். அல்லாஹ் கோவப்படுறான்னா கொதிக்கிறான்னு அர்த்தம் இல்லை, அவன் தண்டிப்பான்னு அர்த்தம். விளங்குதப்பா? கலபு கலபு என்பது சௌரானு நப்சி, நப்சு கொதிக்கிறது, வேகப்படுறது. இந்த இராதத்தில் இன்திகாம் பழி வாங்குகின்ற நேரத்தில் என்ன செய்யறது, நப்சே அப்படியே கொதிக்கிறது, வேகப்படுறதுன்னு அர்த்தமா. பழி வாங்கும் நேரத்தில் நப்சு கொதிக்கிறதுக்கு தான் கலபுங்குவாங்க. ஒருத்தனை பழி வாங்கும்போது உனக்கு ஒரு வேகம் வரும், கொதிச்சுக்கிட்டு வந்து அவனை அடிப்பே வெட்டுவேன், அப்படிதானே. ஆனால் அல்லாஹ் கோவப்பட்டான்னா கொதிச்சான்லாம் அர்த்தம் கிடையாது. என்னது, தண்டிச்சான்னு அர்த்தம். அல்லாஹ் கோவப்பட்டான்னு என்ன அர்த்தம், தண்டிச்சுட்டான் அர்த்தம். தண்டிப்பான்,
விளங்குதப்பா? கதிபல்லா வரையின்னு வருதுல, அவன் மீது அல்லாஹ் கோவப்பட்டான், ஆனால் தண்டிப்பான்னு அர்த்தம். விளங்குச்சா? அவன்லாம் கொதிக்கணும்லாம் தேவையில்லை. என்னது ரஹமத்தில் சொன்னோம்லப்பா, ரஹமத்தில் ரஹீம், நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் கிருபை காட்டுறவன்னா உதவி செய்கிறவன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம். ரஹீம் மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்கிறவன் அர்த்தம் வைக்கணும். எப்படி ரஹமத்தில் வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவை நம்ம ஏற்கனவே ஓயிருக்கோம்ல, ரஹ்மான் ரஹீமில் ரஹமத்தில் அதனுடைய விளைவை தான் அர்த்தம் வைக்கணும். அதான் சொல்கிறாங்க, இதா உசினித இனல்லாஹி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கம் இந்த கலபை இணைக்கப்பட்டால் உரியதபி அதை கொண்டு நாடப்படல் முன்தஹாவல் காயத்து, தீர்ச்சியையும் முடிவையும் என்ன செய்யப்படும்? நாடப்படும். அதான் இன்திகாம நாடப்படும் கீழே போட்டிருக்கு பாரு. அதனால் ஏற்படக்கூடிய விளைவைத்தான் அர்த்தம் வைக்கணும். அலாமா மர்ற அலா தாய்க்கு ரஹமத்தி கீழே போட்டிருக்காங்க பாரு. ரஹமத்தை தெளிவுபடுத்துகின்ற விஷயத்தில் ஏற்கனவே சென்றிருப்பது என்பது ஆரம். அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான் என்றால் உதவி செய்வான்னு அர்த்தம். போயிருக்கோம்ல, அதுமாரி அல்லாஹ் கோவப்படுவான் அந்த அர்த்தம் தண்டிப்பான்னு அர்த்தம். எழுதுனப்பா? சரி. அலைஹிம் கைரில் மகதூபி அலைஹிம் உள்ள அலைஹிம் இருக்குல்ல, அது ரஃபுடைய இடத்தில் இருக்கிறது. மகதூபிக்கு வந்து ஆய்வாயின் பிரகாரம். ஆனால் அன்னம்த அலைஹிம் இருக்குல்ல, அது நசபுடைய இடத்துல இருக்கிறது. அன்னம்தோக்கு மஃபூல் பிரகாரம், மஃபூல் பியின் பிரகாரம். விளங்குச்சிங்களா? அதுதான் சொல்றாங்க. அலைஹிம் கைரில் மகதூபி அலைஹிம் உள்ள அலைஹிம் ஃபி மஹல்லி ரஃபை எந்த இடத்துல இருக்குது? ரஃபுடைய இடத்தில் இருக்கிறது. என்னால் அன்னஹு அலைஹிம் என்பது நாயிபுன் மனாபல் ஃபாயிலி, ஃபாயில் பகரமாகக்கூடிய இடத்தில் பகரமாகக்கூடியது என்ற காரணத்தினால், ஃபாயில் பகரமாகக்கூடிய இடத்தில் பகரமாகக்கூடியது என்ற காரணத்தினால் ரஃபுடைய இடத்திலே இருக்கிறது அலைஹிம் என்பது. ரயில் மகதூபுங்கிறது இஸ்மு மஃபூல் தானே. இஸ்மு மஃபூலுக்கெல்லாம் நாய் பாயில் தான் வரும். எப்படி மஜூலான பேருக்கு நாய் பாயில் வருதோ, ஆமாம் இஸ்மு மஃபூலுக்கு என்ன தான் வரும்? நாய் பாயில் தான் வரும். அலைஹிம் கைரில் மகதூபி அலைஹிம் என்பது ஃபி மஹல்லி ரஃபை ரஃபுடைய இடத்தில் இருக்கிறது. என்னால் அன்னஹு நாயிபுன் மனாபல் ஃபாயிலி, ஃபாயில் பகரமாகும் இடத்தில் பகரமாகக்கூடியது என்ற காரணத்தினால் அது ரஃபுடைய இடத்தில் என்ன செய்யுது? அலைஹிம் இருக்கிறது. ஆனால் பி ஹிலாஃபில் அவ்வலி முந்தின அன்னம்த அலைஹிமுக்கு மாற்றமாக அது நசபுடைய இடத்துல இருக்கு. எடுத்தனப்பா கீழே போட்டிருக்கு. அன்னம்தைக்கு மஃபூல் பிஹி அலைஹிம்ங்கிறது. அப்போ அது நசபுடைய இடம். எடுத்தனப்பா அர்த்தம் வைக்கிறது. பி ஹிலாஃபில் அவ்வலி முந்தினதுக்கு மாற்றமாக, சிராத் அல்லதீன் அன்னம்த அலைஹிம் மாற்றமாக. இப்போ இன்னஹு அன்னம்த அலைஹிமில் உள்ள அன்னம்த அலைஹிம் என்பது இன்னஹு ஃபி மஹல்லில் மன்சூபி இருக்கா, மன்சூபினுடைய இடத்தில் இருக்கிறது. நசபு செய்யப்பட்டதனுடைய இடத்தில் இருக்கிறது. மஃபூல் பியின் பிரகாரம் கேட்டு பார்த்து வைக்கிறது. பிஹிலாபில் அவ்வல் அன்னம் தாலீம் என்ற முந்தினதுக்கு மாற்றமாக கைரில் மகதூபி அலைஹிமில் உள்ள அலைஹிம்ங்கிறது நாயிஃபாயின் பிரகாரம் ரஃபுடைய இடத்துல இருக்கிறது. சரி தம்பி, வலல்லாலின் இருக்குல்லப்பா, இந்த லாமு வந்து என்னது? ஜாயிது. இந்த லாம் என்னது? கைரு வந்து நஃபியுடைய அர்த்தம் தானே. அது கோபம் கொள்ளப்பட்டவருடைய வழி அல்ல, வழிகட்டருடைய வழி அல்ல. எதே போதும் கைரில் மகதூபி அலைஹிம் வலல்லாலினே போதும், வலல்லாலின் தேவையில்லை. ஆனால் அது அந்த கைரை தைக்கி செய்யறதுக்காண்டி தான் லா வந்திருக்கு. ஜாயிது கைரில் மகதூபி அலைஹிம் வல்லாலினே போதும், வலல்லாலின் தேவையில்லை. ஆனாலும் அது தைக்கி செய்யறதுக்காண்டி கொண்டு வருவாங்க. அது கைரை தைக்கி செய்யறதுக்காண்டி ஜாயிதா கொண்டு வரப்பட்டிருக்கு. அது கைரு நஃபி தான் நான் காமிக்கிறதுக்காக கேட்டுப்பா. வலல்லாலின் உள்ள லாவாகிறது மஸீதத்துன், அது ஜாயிதா இருக்கும். லிதைகீதி மாஃபி கைர், மாஃபி கைரின் மிமான நஃபி, நஃபியினுடைய மானாவில் இருந்தும் கைரில் இருக்கிறதே அந்த ஒன்றை தைக்கீது செய்வதற்கு ஜாயிதா இருக்கும். கைரில் வந்து நஃபியுடைய அர்த்தம் தானே இருக்கே, அது தைக்கீ செய்வதற்காண்டி வந்திருக்கு. ஃபக்கன்னஹு கால, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி இருக்கிறது. எப்படி? லல் மகதூபி அலைஹிம் வலல்லாலின் சொன்ன மாதிரி இருக்கு. எப்படி? எங்களுக்கு நீ யாருக்கு அருள்பாலித்தாய் அவங்களுடைய வழியை காட்டு. என்னதுக்கு? லல் மகு கோபம் கொள்ளப்பட்டவருடைய வழி அல்ல, வலல்லாலின் வழிகட்டருடைய வழியும் அல்ல. அப்ப கைருக்கு லாவுடைய அர்த்தம் தான் கேட்டானுங்க. ஒலி தாலிக்க கைருவுக்கு லாவுடைய அர்த்தம் தான் என்ற காரணத்தினால் ஜாஸ கூடிய முக்கியமான ஒரு சட்டம் சொல்றாங்க. வலிதாலிக்க இந்த கைருக்கு லாவுடைய அர்த்தம் என்ற காரணத்தினால் ஜாஸ கூடும். அன ஸைதன் கைரு தாரிபின் என்று சொல்வது கூடும்.
இனிம்தன அன ஜெய்தன் மிசுலு லாரிபின் என்பது விளக்கனாலும் சரிதான். எப்பா எப்படி சொல்லக்கூடாது? அன ஜெய்தன் மிசுலு லாரிபின் சொல்லக்கூடாது. ஆனால் எப்படி சொல்லிக்கலாம்? அன ஜெய்தன் கைரு லாரிபின் சொல்லலாம். எப்படி தெரிக்கும்னா அனே நான், விளங்குதப்பா? கைரு லாரிபின், அனங்கிறது முத்ததா, கைரு ஹபர் முலாஃபு, லாரிபின்கிறது முலாஃப் இலைஹி, ஜெய்துங்கிறது லாரிபுக்கு மஃபூல். இதுக்கு மஃபூல் மஃபூல் முகத்தம். அப்போ என்ன தர்கீப்? என்ன? அன முப்ததா, கைரு ஹபர் முலாஃபு, லாரிபின் முலாஃப் இலைஹி. இப்போ முலாஃப் இலைஹினுடைய மஅமூல் ஜெய்து. இப்போ லாரிபின் என்ற முலாஃப் இலைஹினுடைய மஅமூல் ஜெய்து. அது கைரு என்ற முலாஃபை விட முந்திருக்கு. முலாஃப் இலைஹினுடைய மஅமூல் முலாஃபை விட முந்தக்கூடாது. சட்டம் என்ன? ஏய், முலாஃப் இலைஹி தானப்பா லாரிபுங்கிறது. இந்த லாரிப் என்ற முலாஃப் இலைஹினுடைய மஅமூல் கைரு என்ற முலாஃப் இலைஹியை விட என்ன, முலாஃபை விட முந்தக்கூடாது. ஆனால் இங்கே கைருக்கு லாவுடைய அர்த்தம் தானே, அந்த ஹருஃபுடைய அர்த்தம் தருது. அதுவே இங்கே முந்திக்கலாம். விளஞ்சான்னு கேட்டேன். என்ன செய்யலாம்? இருக்கு, கைருக்கு லாவுடைய அர்த்தம் இருக்குங்கிறதுனால அந்த ஹருபை விட அது முந்தி இருக்குன்னு சொல்லிட வேண்டியது. ஹருபுடைய அர்த்தம் தானே இருக்கே. கைருங்கிறது ஃபீ நஃப்ஸி ஹருபு கிடையாது, ஹருபுடைய அர்த்தம். அதுவே என்ன செஞ்சுக்கலாம்? இங்கே லாரிபீன் என்ற முலாஃபி இலைஹியை விட கைரு என்று முலாஃபினுடைய முலாஃபியை விட அந்த முலாஃபி இலைஹினுடைய ஆமில் முந்துவது கூடும். ஏன்னா கைருக்கு லாவுடைய அர்த்தம் இருக்குங்கிறதுனால. ஆனால் இதுல கூடாது. இதுல அன ஜெய்தன் மிசுலு லாரிபின்னு சொல்லக்கூடாது. நான் ஜெய்தை அடிக்கக்கூடியவனை போலேன்னு நினைச்சக்கூடாது. எப்படி? அனங்கிற முப்ததா, மிசுலு ஹபர் முலாஃபு, லாரிபின்கிற முலாஃப் இலைஹி, ஜெய்தன் என்பது லாரிபி என்ற முலாஃபி இலைஹி எனக்கு மஃபூல் சொல்லக்கூடாது. ஏன்னா முலாஃபி இலைஹினுடைய மஅமூலான ஜெய்து, விளங்குதப்பா, மிஸ்லி என்ற முலாஃபை விட முந்தக்கூடாது. டேட்டா அர்த்தம் வைக்கிறது ஒரு சிக்கலான இடம் இது. ஏன்னா மிஸ்லுங்கிறது இஸ்மு மட்டும்தான், முலாஃப் மட்டும்தான், அறுப்புடைய அர்த்தம் அது கிடையாது. ஆனால் கைர் அப்படி இல்லை, அது இஸ்மு தான். ஆனால் லாவுடைய அர்த்தம் அங்கே வச்சிடலாம். அதுவே அங்கே சொல்லிக்கலாமா? ஏட்டப்பா என்ன சொல்ல வர்றாங்கன்னா கைருக்கு லாவுடைய அர்த்தம் தான் அங்கிறத சொல்ல வர்றாங்க. அதுவே தான் லா வந்திருக்குங்க. வலல்லாலின்னு என்ன செய்யுது? லா வந்திருக்கு. ஏன்னா கைரில் நஃபியுடைய அர்த்தம் இருக்குது, தைக்கு செய்ய வந்திருக்குங்கிறாங்க. ஏட்டப்பா அர்த்தம் வைக்கிறது இது முக்கியம். ஒரு சிக்கலான இடமா நல்லா பாருங்கப்பா. ஓ குறிய கம்மியா ஓதவே பட்டிருக்கான். எப்படி? கைரில் லாலின் வலல்லாலின்ல பாருக்க, கைரில் மகதூபி அலையும் வலல்லாலின்ல இருக்க. இப்படியே ஒரு கிராத் இருக்கான். கைரில் மகதூபி அலையும் கைரில் லாலின் என்ன செய்யப்பட்டிருக்க? ஓதவும் பட்டிருக்கான் கம்மியா. குறிய கம்மியா ஓதப்பட்டிருக்க கைரில் லாலின் என்று. சரி, லலால் என்றால் லலாலுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. லலால் லலால் என்றால் அல் உதூலு அனி தரீகி சவியி, செவ்வையான பாதையை விட்டும் திரும்பி விடுவது. அம்தன் அவு ஹத்தன், வேணுமென்றோ தெரியாத்தனமாகவோ, வேணுமென்றோ தெரியாத்தனமாகவோ செவ்வையான பாதையை விட்டும் திரும்பிட்டா அதுதான் லலால். சரியான பாதையை விட்டு திரும்பி வேற வழியா போறான். வேணும்னு போனாலும் செய்தா, தெரியாத்தனமா போனாலும் செய்தா, அது லலால் தான். விளங்குச்சப்பா? ஏய், செவ்வையான பாதையை விட்டு என்ன செய்யறது? திரும்பி போயிட்டான் ஒருத்தன். அது வேணுமென்று போனாலும் சரிதான், தெரியாம போனாலும் சரிதான், அது லலால் தான். இப்போ இந்த முனாஃபிக்குகளுக்கெல்லாம் நல்லா தெரியும், வேதக்காரங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தூதர் தான்ட்டுன்னு. வேதக்காரங்களுக்கு தெரியாது, தெரியுமா தெரியாதா? ஏறி பூனவு கமா ஏறி பூன அபுனா ஆகும். ஏறி பூனவு பிள்ளைகளை விளங்குற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குவார்கள்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. அதே வேணும்னே உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபின்னு தெரிஞ்சுக்கிட்டே, பிள்ளையை விளங்குற மாதிரி விளங்கிக்கிட்டே என்ன செய்யறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறான், இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கிறான். அந்தன் அவன் செவ்வையான பாதையை விட்டு போயிட்டான். இப்போ எத்தனையோ காபிர்கள் தெரியாமையே இருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்படித்தானங்க? நிறைய இறைமேற்பாளர்களுக்கு எதே தெரியாது, அல்லாஹ் ரசூலை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் எதையும் தெரியாது. அவங்க இருக்கிற கொள்கையும் தெரியாது. அவங்களுக்கு கொள்கை இருந்தால் தானே எங்குதப்பா. அப்போ தெரியாதனமா ஏதோ போய்கிட்டு இருக்காங்க. எங்கள் மூதாதிகள் செஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அப்போ இது அறியாத்தனமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். வலி குல்லி செய்யின் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன். அல்லாஹ் ஒருவங்கிறத கட்டாயம் விளங்கி வரத்தான் செய்யணும். அறிவை தந்திருக்கான் அல்லாஹ் தஆலா. விளங்குச்சப்பா? அதான் சொல்றாங்க,
லலால் என்றால் அல் உதூல் அணி தரீக்கி செவிகி செவ்வையான பாதையை விட்டும் திரும்பி விடுவது, அந்தன் அவ் ஹத்தன் தெரியாத்தனமாகவோ அல்லது வேணுமென்றோ, தெரியாத்தனமாகவோ வேணுமென்றோ செவ்வையான பாதையை விட்டும் திரும்புவது. வலகு லலாலுக்கு உண்டு அறதுன் அரியதுன் மிகப்பெரிய அர்த்தம் உண்டு, மிகப்பெரிய வழிகேடு, சாதாரணமான வழிகேடு. அவுலாவை விட்டுட்டோம்னா என்னது, அவுலாவை விடுறது, என்ன செய்யறது, அவுலாவை விடுறது. அவுலான ஏற்றமானதை விடுறது. உதாரணமாக அலம்தர கைப்பா ஓதனோம்னா லீலாபி குறைச்சு தான் ஓதணும். அலம்தர கைப்பை ஓதிட்டு குழுவெல்லாம் ஓதக்கூடாது, அது தறிக்குள்ள உலாவை விடுவது. விளங்குதப்பா? ஒரு சூறாவை ஓதனோம்னா அதுக்கு அடுத்து உள்ளது ஓதணும். முதோர காயத்தில் அலம்தர கைப்பை ஓதனோம்னா ரெண்டாவது காயத்தில் என்ன ஓதணும், லீலாபி குறைச்சின்னு ஓதணும். முதோர காயத்தில் வஷம்சியை ஓதினோம்னா ரெண்டாவது காயத்தில் எதை ஓதணும், ஒன்று ஆவல் லைலியை ஓதணும். இது விளங்குதப்பா? எதை ஓதணும், அதுதானே அதுக்கு அடுத்து இருக்குதே, வல்லையிலியா இருக்கே, அதுக்கு அடுத்து தான் வல்லுவா. பற்றி நீ ஆப்தானா எனக்கு தெரியல பாரு. அப்போ வஷம்சியை ஓதனமா அதுக்கு அடுத்து எதை ஓதணும், வல்லையிலியை ஓதணும். அதுதான் ஏற்றம். நீ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ தாண்டி போனேன்னு வச்சுக்கா. லலாலுக்கு உண்டு அறதுன் அறியதுன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அர்த்தம் உண்டு. விளங்குதப்பா? தஃபாவுத்து பைன அதனாகு தாழ்ந்ததற்கும் அக்ஸாகு மிக உயர்ந்த வழிகாட்டுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் கசீரும் நிறைய இருக்கிறது. ஏட்டப்பா கீழே கூட போடுறாங்க பாரு, அதனாவுக்கு உதாரணம் போடுறாங்க பாரு. ஒரு தருக்குள்ள அவுலான்னு தானே போடுறாங்க, அவுலாவை விடுறது அது சின்ன வழிகேடு. சிறுக்கு செய்யறது, குஃப்ரு செய்கிறது, இது மிகப்பெரிய வழிகேடு. ஏட்டப்பா வக்கீல் அல் மஹ்தூபி அலைஹிம் யாருன்னு அடுத்து பேசுறாங்க. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க.